பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன். இன்றைக்கி மும்பை அறிக்கை, இடி மின்னல் காற்று புயல் வரும், எல்லோரும் வீட்டிலே இருங்க, ஜாகிரதையாக இருங்க, பத்திரமா இருங்கன்னு. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. ஆனால் நேற்று நடக்கும்னு எதிர்பார்த்தது இன்றைக்கி நடந்திருக்கு. இன்றைக்கி பயங்கர காற்று, பயங்கர மழைன்னு பார்த்திங்கன்னா, காற்று கூடி மழை. செட்டரெல்லாம் கீழே இறக்கியிருக்கேன், இன்னும் கடக்குலாம் தண்ணி வருது. இன்றைக்கி யாருமே பெருசாக சொல்லலை மழை வரும் மழை வராதுன்னு. இப்போ மழை காலம்னா கண்டிப்பாக மழை வரதான் செய்யும். ஆனால் எங்களுக்கு முந்தா நேற்று கொடுத்த அப்டேட் படி நான் உங்களுக்கு நேற்று வீடியோ கொடுத்துருந்தேன். அது நேற்று நாங்கள் சாயங்காலம் வரைக்கும் மழை வரும்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் நேற்று சாயங்காலம் மழையும் வரல, ஒன்றும் வரல. ஆனால் இன்றைக்கி இப்போ மணி வந்து கரெக்டாக 1:30 ஆகுது. மழை பயங்கரமாக காற்று கூடிய மழை. சிலவங்க வந்து அந்த கடைக்கு மேலே கவர்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தா, அதெல்லாம் பறந்து போகிற அளவுக்கு காற்று மழையும் மின்னலுமா இருக்குது. அது சிலப்போ வானிலை அறிக்கை தப்பா இல்லை அவங்க ஒழுங்காக சொல்லியிருப்பாங்க. பப்ளிக் காதில் ஃபேனை பெருமாளாக்குன மாதிரி நேற்று எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்தது. அந்த நியூஸை நம்பி நான் உங்களுக்கு ஒரு பதிவு கொடுத்துருந்தேன். சரிங்களா? இன்றைக்கி நேற்று எதிர்பார்த்தது இன்றைக்கி கண்டிப்பாக மழை வந்துட்டு பயங்கர காற்றாக இருக்குது. அடித்த வெக்க மும்பையில் இப்படி கீ இல்லாமல் உடம்பு எரிஞ்சிரும் போல் அந்த அளவு வெக்க இருந்தது எங்களுக்கு. அதனால் இப்போ சூப்பரான ஒரு காற்றோடு சேர்ந்த ஒரு இனிமையான மழை வந்துட்டு, நல்ல பெரிய மழை. இன்றைக்கி நான் வந்து நேற்று மழை வரும்னு சொன்னாங்க. நேற்று ரெயின் கோட்டு, பேண்ட்டு, குடை எல்லாம் கொண்டாந்தேன். நேற்று சும்மா எல்லாம் புலம்பிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அப்படியே சும்மா ரெயின் கோட்டும் இல்லாமல் குடையும் இல்லாமல் அப்படியே வந்துட்டேன். இந்த மழை நைட்டு வரைக்கும் நீடிக்குமா என்னன்னு தெரியல. இப்போது 1 மணி நேரம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம். மழையில் நனையணும், நமக்கு கிருபை இருந்தால் கண்டிப்பாக நனைந்தாங்க. நீங்களும் நினைங்க. ஆமாம், உங்கள் ஊரில் மழை பெய்தா சொல்லுங்கள். நம்ம எப்பவுமே வந்து ஒரு விஷயத்துக்கு காத்துக்கிட்டே இருப்போம், எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த விஷயம் நமக்கு நடக்காது போல, அவ்வளோதான். நமக்கு தலையெழுத்துன்னு ஆஞ்சி ஓஞ்சி தலையில் கை வச்சுட்டு இருக்கும்போது நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நிற்கும் பார்த்திங்களா? அதை மாதிரி வந்து மழை வந்து நேற்று நான் ஆசைப்பட்டேன் வரும்னு. ஆசைன்னு எதிர்பார்த்தேன். சரி, நான் மழை காலம் வரும். ஆனால் வந்து மே மாதம் நல்லா 10-15 நாள் நல்லா மழை பெஞ்சுது. பிள்ளைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு நனைஞ்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு விளையாடுறாங்க பாருங்கள். குட்டி குட்டி பிள்ளைங்களாம் மழையில் நனைய வந்துட்டாங்க. எனக்குமே ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த குழந்தை பாருங்கள், அருவியில் குளிக்கிற மாதிரி அழகாக அந்த வீட்டு தண்ணியில் தலையில் குளிச்சிக்கிட்டு இருக்குது. குட்டி பிள்ளைங்களுக்கு சிலவங்களுக்கு ஒத்துக்கும், சிலவங்களுக்கு ஒத்தாது. எனக்கு மழையில் நனைஞ்சிட்டு வச்சுக்க ஒரு சொட்டு தண்ணி பட்டாலுமே எனக்கு ஒத்துக்காது ஃப்ரெண்ட். ஆனால் ரொம்ப பிடிக்கும், மழையில் நினைக்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ பெரிய பயம் டென்ஷன் தான். இந்த டைல்ஸ் பார்த்திங்களா, கஸ்டமர் வரும் கால் வைக்கும்போது ஸ்லிப்பாகும். இனி என்னோடய வேலை இந்த மழை போகிற வரைக்கும் வைப்போ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். உங்கள் ஊரில் என்ன மழையா என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் நினைக்கல என்னடா மழை வரும் இடி ஓடுன்னு சொல்லிட்டு நேற்று வீடியோ கொடுத்துட்டு இன்றைக்கி இப்படி வீடியோ கொடுத்தா நினைக்காதீங்க. நான் குற்றவாளி இல்லை, நான் தப்பு பண்ணலை, பொய் சொல்லலை. எனக்கு வந்த அறிக்கை, பப்ளிக் சொன்ன அறிக்கை நான் உலகத்தை என்றைக்கு நம்ப மாட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கு ஊர் நியூஸ் எல்லாம் இந்த கடையில் வந்துடும். நான் வர்றதுக்கு முன்னாடி சவுண்டு பார்த்திங்களா, இதுதான் நேற்று எதிர்பார்த்தது இன்னைக்கு வந்துட்டார். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டேன்டி பவானி. வாவ் 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 வாவ், சூப்பரு, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ கடையெல்லாம் அப்படியே ஏசி போட்ட மாதிரி ஆகிட்டு சூப்பராக இருக்குது. நேற்று தங்க குட்டிங்களாம் உள்ளே வந்துடுங்க, இடி வரும் மின்னல் வரும்னு சொன்னால் அவங்களும் படுத்துட்டாங்க. இன்றைக்கி நான் கூப்பிடாமே வந்து அவங்க மழை வரதுக்கு முன்னாடி சூப்பராக தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தியை காண இங்கே போயிட்டா. வாங்க மீண்டும் மழையை ரசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்து யாருக்கு பிடிக்காது சொல்லுங்கள்? எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு வெயில் அடிக்குன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த வெயிலில் வெயில் அடிக்குது 2 ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கும். மழை வந்துன்னா கண்டிப்பாக கொடை வேணும், கொடை கண்டிப்பாக வேணும். கொடை இல்லாமல் போக முடியாதுன்னா நனைஞ்சிருவோம். அதனால் மழையும் வேணும், வெயிலும் வேணும், வெக்கையும் வேணும், எல்லாம் வேணும் தான். ஆனால் மழை வந்து குளிக்காதவங்களெல்லாம் குளிக்க வச்சுட்டு போயிடும். இனிமேல் இந்த 4 மாதம் நான் வீட்டில் குளிக்கவே மாட்டேன். ஒரு துண்டு சோப்பையும் தூக்கிக்கிட்டு கொஞ்சம் ஷாம்பு எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்படி மழை பெய்யும் போது அது நனைஞ்சிட்டு குளிச்சுட்டு கடைக்கு வந்து தலையை தோட்டிக்கலாம். நான் இப்படி தான் நினச்சிருக்கேன். ஏன்னா கொடை ரெயின் கோட்டில் எங்கடி வந்தேன்னு அப்படியே காற்றுல அடித்து தள்ளிடும். நேற்று பார்த்தது நேற்று கிடைக்கல, இன்று கிடைத்து விட்டது. நானும் பாரிசு வரேன். பாரிசு ருக்கேகாலே. நானும் சில விஷயத்துக்காக 2 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ தான் புரியுது, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கும். பொறுமையாக அமைதியாக கடவுள் சொல்லிக்கிட்டே இருக்கார். நான் அவர் பேச்சு கேட்காம இருக்கேன். அதே மாதிரி நான் எதிர்பார்த்தது இன்றைக்கி வரலாம், நாளைக்கு கண்டிப்பாக வரலாம் எதிர்பார்க்குறேன்.
எப்படி வரீங்களா மழையில நினைங்க? ஆமாம் வாங்க, இல்லைன்னா உங்கள் மேலே தண்ணியை ஊற்றிடுவேன். எனக்கு மழை ரொம்ப பிடிக்கும், உடம்பு எரியுதுக்கு அப்படியே மழையில் நனையணும் போல இருக்குது. ஆனால் இன்னைக்கு கன்றாவி தலைவலி வந்துடுது, பல்லு வலி வேற ஒரு பக்கம். பேஸ்டு ஸ்ட்ராங் என்ன சொல்லுவாங்க, பில்டிங் ஸ்ட்ராங் என்னமோ வீக்கு, அது மாதிரி நான் வீக்கு. உங்களுக்கு மனம் பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கையும் பண்ணி பவானி மும்பை லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு ஆதரவு தாங்க. பாய். உங்கள் ஊரில் மழை பெய்தா வெயில் அடித்தா எனக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்ததெல்லாம் போதும், ஓடி போய் குடுன்னு பவானி லைஃப் ஸ்டைலுக்கு ஒரு கப்பு நிறைய, ஒரு ஜக்கு நிறைய சாயா போட்டு அது கூட கொஞ்சம் மிளகா பஜ்ஜியோ, உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் இருக்கா, உருளைக்கிழங்கு இருக்கா, வாழைக்கிழங்கு பஜ்ஜியை போட்டால் கொண்டாந்து கொடுங்க. மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். இதெல்லாம் ஏண்டி எடுத்து உள்ள வைக்கணும்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ஒன்றுமே உபயோகம் இல்லாது சோபீஸ்க்கு டெமோ பீஸ், அது நனைஞ்சாலும் நடக்கும், அதுவும் கொஞ்சம் குடிச்சிரும். லவ் யூ, சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.